கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, காஸ்பல் டாக்ஸ் வித் அர்ச்சனாவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். எனக்கு ரொம்ப தேவனிடத்தில் பிடித்த காரியம் அவர் நம்மளை உடைத்து உருமாற்ற தேவன் அப்படின்னு சொல்லி நம்மளால் வேதத்தில் வாசிக்க முடியுது. அவர் என்னை உடைத்த காரியங்களில் ரொம்ப ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்தினது என்னோடய வேலை ஸ்தலத்தில் எனக்கு மேலதிகாரியாக இருந்த ஒருத்தவங்கள. நான் இன்னும் அதிகமாக என்னோடய படிப்புலையாக இருக்கட்டும், இல்லை நான் பண்ணுற வேலையாக இருக்கட்டும், நான் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட அவங்கள எந்த காரியத்துலையுமே என்னோடய மேலதிகாரியை என்னால் ஒரு திருப்திப்படுத்தவே முடியல. எப்பயுமே அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கடினமான ஒரு வார்த்தை இருக்கும் என்கிட்ட பேசுகிறதுக்கு. என்னை உடைக்கக்கூடிய ஒரு பெரிய கருவியாக அவங்க இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் எனக்கு நிறையா நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்மளுக்கு நிறைய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி என் மேலேயே என்னோடய திறமைகள் மேலேயும் எனக்கு பெரிய ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ஆளாக இருந்தேன், ஒரு பெருமை உள்ள ஒரு ஆளாக இருந்தேன். ஆனால் தேவன் அந்த ஒரு நபரை வச்சு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்துக்கிட்டே இருந்தார். அவர் மேலே சார்ந்து இருக்க, இன்னும் தாழ்மையை கற்றுக் கொடுக்க, அந்த நபருடைய வார்த்தைகளையும் அவங்க எரிச்சலாக பேசக்கூடிய சில காரியங்களையும் என்னோடய வாழ்க்கையில் அனுமதிச்சார். நான் நிறைய நேரத்தில் அழுது நான் கேட்டது உண்டு, அப்பா நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறேன், நான் வேறு வேலை தேடிக்கிறேன். ஆனால் தேவன் ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல நான் உன்னை உருமாற்ற, உனக்குள்ளே நான் வேலைகளை செய்ய, நான் என்னை போல் உன்னை மாற்ற இந்த இடத்த நான் வச்சுருக்கேன், அதனால் இந்த இடத்துல தான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் என்னை அனுமதிச்சார். நம்ம வேதத்தை நோக்கி பார்த்தோம்னா பேதுருன்னு ஒரு மனுஷனை குறித்து பார்க்கலாம். பேதுரும் ரொம்ப தன்னம்பிக்கை உள்ள ஒரு ஆள். அவர் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, நீ 3 தடவை என்னை மறுதளிப்பேன். அவர் சொல்கிறார், அப்பா நான் செத்தால சாவனை தவிர நான் உங்களை 3 தடவை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இயேசுன் மேலே அவர் வைத்திருக்க அன்பையும் விசுவாசத்தையும் பக்தியும் குறித்து அவருக்கு பெரிய தன்னம்பிக்கை, தன்னோட இதில் ரொம்ப ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆனால் நம்மளால் பார்க்க முடியுது வேதத்தில் பேதுரு அதே போல் 3 தடவை இயேசுவை மறுதளித்தாருனும் அதன் நிமித்தம் உடைந்து போய் அழுத ஒரு மனிதராக அவரை காட்சி நம்மளால் படிக்க முடியுது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நம்ம உலகத்தோடைய ஸ்லோகன், உலகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும், நம்மளோட சுய முயற்சியில் நம்ம நிறைய காரியத்தை பண்ணணும். ஆனால் எப்படி வெளிச்சத்திற்கும் ஒளிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கோ, அதே போல் நம்மளால் பார்க்க முடியும் வேதத்தினுடைய காரியங்களுக்கும் இந்த உலகம் சொல்லக்கூடிய காரியங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. வேதம் சொல்லுது நம்மளோட பலத்தினால நம்மளால் எதையுமே செய்ய முடியாது, நம்ம தேவனுடைய பலத்தில் சார்ந்து இருக்கணும், அவரோட பலத்தினால நம்மளால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கும் ஒரு வேளை நம்மளுடைய தன்னம்பிக்கை மேலேயும் நம்மளோட சுயத்தின் மேலேயும் நம்மளோட சுயமான காரியங்கள் மூலயமா நம்ம தேவனை பிரியப்படுத்தலானோ, இல்லை நம்மளோட சுயமான காரியங்கள் மூலயமா நம்மளுடைய பலத்தின் மூலயமா நம்மளோட ஞானத்தின் மூலயமா நம்ம இன்னும் நல்லா ஏதாவது ஒரு காரியங்களை செய்யலாம், நம்மளுடைய பக்தி விருத்திக்கான காரியமாக இருக்கட்டும், இல்லை உலக பிரகாரமான காரியமாக இருக்கட்டும், நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை சார்ந்து இருக்கிற, நம்ம மேலேயே நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு ஜனமாக இருந்தோம்னா, இன்றைக்கும் தேவன் நம்மளை உடைக்க நம்ம அவர் இன்னும் துல்லியமாக இருக்கார். ஏன்னா நம்மளை உடைக்கும் பொழுது தான், அந்த போல் ஒரு காரியத்துலேயும் அது போல் கஷ்டமான நேரத்தில் நம்மளை கொண்டு போகும் பொழுது தான் நம்ம இன்னும் தேவனை சார்ந்து இருக்கிறக்கூடிய ஒரு ஜனமாக இருப்போம். இன்னும் அவருடைய பலத்தில் நம்ம சார்ந்து இருப்போம். இன்னும் நம்மளே தாழ்த்தி அவரை உயர்த்த நம்ம கற்றுக்கொள்வோம். ஸோ அந்த போல் ஒரு காலகட்டத்தில் நம்மளை நடத்துவார். ஆனால் நம்ம இன்னும் அதிகமாக தேவன் நம்மளுக்குள்ளே செய்கிற காரியங்களை குறித்து நம்ம சந்தோஷப்படுவோம், நம்ம உற்சாகப்பட்டு இருப்போம். இப்போ அதை சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்குள்ளாக செய்யும் பெரிய காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை உடைத்து உருமாற்றுபவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அந்த உடைக்கும் நேரத்தில் உம்மை நாங்கள் சார்ந்திருக்க, இன்னும் எங்களை தாழ்த்தி நாங்கள் உம்மை உயற்ற எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். உம்மை போல நீர் மாற்றக்கூடிய இந்த நல்ல ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக எடுக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தேவனே. ஆமென்.